ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் இடையே போர் வெடித்துள்ள நிலையில போது மற்றொரு அரபு நாட்டிற்கு எதிராகவும் இஸ்ரேல் சில பரபர கருத்தை தெரிவிச்சிருக்கு. மத்திய கிழக்குல இஸ்ரேல் நாட்டை சுற்றி பாத்திரம் இருப்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு பக்கம் ஹமாஸ், ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் போரிட்டு வருது. மற்றொரு புறம் இஸ்ரேல் ஈரான் இடையேயும் நேரடியாக போர் வெடிக்க என அஞ்சப்படுது. இந்த சூழல தான் இப்போது இஸ்ரேல் நாட்டிற்கு மற்றொரு அரபு நாடான ஐக்கிய அமீரகத்துக்கு இடையே மோதல் வெடிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். ஐக்கிய அமீரகம் யூத குழுவான சபாத் என்ற அமைப்பின் தூதுவரான ஸ்வீக் கோகன் என்பவர் கடந்த வியாழக்கிழமை திடீரென மாயமானார். ஐக்கிய அமீரகத்தில் மாயமான அவர் அப்போது முதல் அவர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியாத ஒரு சூழலில் நிலவியது. இந்த சூழல தான் அவர் அங்கு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்போது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதனால இரு நாடுகளுக்கு இடையே மோதல் வெடிக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில இது தொடர்பான விசாரணையில ஐக்கிய அமீரகம் இறங்கியுள்ளது. இது யூதர்களுக்கு எதிரான பயங்கரவாத சம்பவம் என்று குறிப்பிட்டுள்ள இஸ்ரேல் அரசும் தனது உளவமைப்பான மொசாத் மூலம் விசாரணை தொடங்கியுள்ளது. முக்கியமா இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்புல கடந்த வியாழக்கிழமை மாயமான ஸ்வீக் கோகனின் சடலம் இப்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவரது கொலை என்பது ஒரு கிரிமினல் யூத விரோத பயங்கரவாத செயலாகும். குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த இஸ்ரேல் அரசு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. கோகன் மாயமானது முதலே அவரது குடும்பத்தினரிடம் இஸ்ரேல் அதிகாரிகள் தொடர்பில் இருந்தனர். இஸ்ரேல் மால்டோவா நாட்டவரான கோகன் சடலமாக மீட்கப்பட்டது இப்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஐக்கிய அமீரகத்தின் உள்துறை அமைச்சகம் இந்த வழக்கை விசாரித்து வரும் நிலையில வரும் காலங்களில் இது பெரிய பிரச்சனையாக வெடிக்க ஆபத்து இருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்க உறவு இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கு இடையே கடந்த காலங்களில் நல்லுறவு இருந்ததில்லை. இருப்பினும் இரு தரப்புக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்த அமெரிக்கா பெரிய அளவில் முயன்ற நிலையில கடந்த 2020க்கு இதற்கு பலன் கிடைத்தது. இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஆபிரகாம் உடன்படிக்கை அப்போது கையெழுத்தானது. அதன் பிறகு வளைகுடா நாடுகளான பக்ரைன், அமீரகம், மொராக்கோ, சூடான் ஆகியவை இஸ்ரேலுடன் முறையான தூதரக உறவு ஏற்பட்டது. மோதல்கள் ஏற்படலாம். ஆனாலும் கூட இஸ்ரேல் தனது மக்களை அத்தியாவசியமான பயணங்களுக்கு மட்டுமே ஐக்கிய அமீரகம் செல்ல வேண்டும் என எச்சரித்திருந்தது. பயங்கரவாத நடவடிக்கைகள் இருப்பதால ஐக்கிய அமீரகத்தில் இஸ்ரேல் நாட்டவர்களுக்கு ஆபத்து இருக்கும் என்றும் எச்சரித்திருந்தது. இந்த சூழலை தான் ஸ்வீக் கோகன் ஐக்கிய அமீரகத்தில் உயிரிழந்துள்ளார். இதற்கு இஸ்ரேலும் கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ள நிலையில் தான் இதனால இரு நாடுகளுக்கு இடையே மோதல் கூட ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. மத்திய கிழக்குல முடிவுக்கு வரும் போர் கிரீன் சிக்னல் கொடுக்கும் இஸ்ரேல். அடுத்து என்ன நடக்கும்? இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே கடந்த சில காலமாகவே தொடர்ந்து மோதல் நிலை வருது. இரு நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வர அமெரிக்கா தீவிரமாக முயன்று வரும் நிலையில அது சில நாட்கள்ல கையெழுத்தாகும் சூழல் ஏற்பட்டிருக்கு. இதன் மூலம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையான போர் முடிவுக்கு வரும் சூழல் உருவாகியுள்ளது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே கடந்த சில காலமாகவே தொடர்ந்து மோதல் போக்கு நிலை வருது. இரு தரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே சமயம் லெபனானை சேர்ந்த இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினருடன் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முதற்கட்ட ஒப்புதலை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அளித்துள்ளதாக கூறப்படுது. அதே நேரம் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள சில விஷயங்கள்ல இஸ்ரேலுக்கு கவலை இருப்பதால இந்த ஒப்பந்தம் எப்படி முடியும் என்பதில் தெளிவில்லாத சூழலே நிலவுது. அதே நேரம் அந்த குறிப்பிட்ட விவகாரங்களிலும் உடன்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து சிக்கல்களும் தீர்க்கப்படும் வரை ஒப்பந்தம் இறுதியாக கருதப்படாது என்று அதிகாரிகள் பலரும் தெரிவித்தனர். போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதியானதும் இஸ்ரேல் அமைச்சரவையும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிக்கல்கள் இந்த ஒப்பந்தத்தை தங்கள் எதிர்நோக்கி காத்திருந்தாலும் கூட இதுல இன்னுமே சில சிக்கல்கள் இருப்பதாகவும் அதை சரி செய்தால் மட்டுமே ஒப்பந்தம் இறுதியாகும் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் டேவிட் மென்சர் தெரிவித்திருக்காரு. இது தொடர்பாக விவரம் இந்த சிலர் கூறுகையில் தற்போதைய சூழல்ல பேச்சுவார்த்தை சரியான பாதையை நோக்கி செல்வது போலவே தெரிகிறது. ஆனா இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் தொடர்ந்து வருகிறது. இந்த நேரத்தில் தவறான ஒரு நடவடிக்கை கூட பேச்சுவார்த்தையை தடமுறல செய்துவிடும். இதனால ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்றார் அமெரிக்க தூதுவர். முன்னதாக அமெரிக்க தூதுவர் மோஸ் கோச்சன் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஆய்வு செய்ய கடந்த வாரம் தான் பெய்ரூட்டுக்கு சென்றிருந்தார். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் இறுதி முடிவு என்பதை இருதரப்பும் இணைந்துதான் எடுக்க வேண்டும். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் போரை முடிவு கொண்டு வர இருந்த வாய்ப்பு அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது. லெபனான் தலைநகர் மத்திய பெய்ரூட் மீது இஸ்ரேல் கடந்த சில நாட்கள்ல நடந்த வான்வழி தாக்கல்ல 29 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது 250க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி சராமரி தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். இதையடுத்து கடந்த வாரம் தான் ஹிஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராக ஷேக் நயீம் காசிம் பொறுப்பேற்றார். அமெரிக்க வழங்கிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஆய்வு செய்து தங்கள் கருத்துக்களை சொல்லி திருப்பி அனுப்பியுள்ளதாக இறுதி முடிவு இஸ்ரேல் கைகளிலேயே இருப்பதாக நயீம் காசிம் தெரிவித்தார். இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம்
ஹமாஸ் வளர்ந்த கதை. சேவை அமைப்பு முதல் ஆயுத குழு வரை இஸ்ரேல்ல பொதுமக்கள் மற்றும் ராணுவத்தின் மீது ஹமாஸ் நிகழ்த்திய இந்த கோர தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் கூட்டாக இணைந்து ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டது. பாலஸ்தீன மக்களின் சட்டப்பூர்வமான விருப்பங்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஆனா ஹமாஸ் அமைப்பு அந்த மக்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் பிரதிநிதியாக இல்ல. தீவிரவாதம் மற்றும் ரத்த வெள்ளத்தை தவிர வேறு எதையும் பாலஸ்தீன மக்களுக்கு ஹமாஸ் கொடுக்கவில்லை என்றது அந்த அறிக்கை. அமெரிக்க, ஐரோப்பிய யூனியன், பிரிட்டன், கனடா போன்ற பல நாடுகள் ஹமாஸை தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன. நியூசிலாந்து போன்ற ஒரு சில நாடுகள் ஹமாஸின் ராணுவ பிரிவை மட்டும் தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன. இந்தியா இதுவரை ஹமாஸை தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கவில்லை. போலவே ஐநா சபையும் இதை பயங்கரவாத அமைப்பாக குறிப்பிடவில்லை. இஸ்ரேல் ஒரு நாடாக உருவெடுத்து பாலஸ்தீனர்களை பல பகுதிகளிலிருந்து அப்புறப்படுத்திய போது அகதிகளாக பல நாடுகளுக்கு அவர்கள் போனார்கள். அப்படி எகிப்து சென்ற அகதிகள் அங்கிருந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பின் செயல்பாடுகளை கவனித்தனர். அதே போல ஒரு கிளையை பாலஸ்தீனர்களுக்காக நிறுவினர். 1967 ஆண்டு மேற்கரை மற்றும் காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. அதைத் தொடர்ந்து காசாவில் அல் முஜாமா அல் இஸ்லாமியா என்ற பெயர்ல 1973 ஆண்டு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. எகிப்தின் முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புடன் இதற்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது. பிற்காலத்தில் எகிப்து அரசுக்கு எதிராக முஸ்லிம் பிரதர்ஹுட் கிளர்ச்சியில் ஈடுபட்டது. அப்போது இத்துடன் இருந்த தொடர்பை துண்டித்துக் கொண்டு ஹமாஸ் அமைப்பு எகிப்து அரசுடன் இணக்கமாக ஆனது தனிக்கதை. அல் முஜாமா அல் இஸ்லாமியா ஆரம்பத்தில் சேவை அமைப்பாகவே இருந்தது. பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் ஆரம்பித்து பாலஸ்தீன மக்களுக்கு உதவிகள் செய்தது. இது ஆரம்பித்தவர் ஷேக் அகமது யாசின் என்ற மதகுரு. இஸ்ரேல் உருவான பிறகு அல்ஜூரா பகுதியிலிருந்து அகதியாக காசாவுக்கு அடைக்கலம் தேடி வந்தவர் யாசின். கல்லூரி காலத்துல முதுகில் அடிபட்டு பாதிப்பு ஏற்பட்டதால காலம் முழுக்க வீல் சேர்ல முடங்கும் சூழலுக்கு ஆனவர். கண் பார்வையும் அவ்வளவாக தெரியாது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லவோ, சாப்பிடவோ, படிக்கவோ என்று எல்லாவற்றுக்கும் அடுத்தவர்கள் உதவி தேவை. அப்படிப்பட்ட சூழலிலும் அவர் இளைஞர்களை வசீகரிக்க ஆற்றல் கொண்டவராக இருந்தார். கணிசமான பாலஸ்தீன இளைஞர்கள் அவர் பின்னால் நின்றனர். அவர்கள் தான் அவரையும் பராமரித்தனர். அல் முஜாமா அல் இஸ்லாமியா அமைப்பின் சேவைகளையும் பார்த்துக் கொண்டனர். பாலஸ்தீனர்கள் வசிக்கும் பகுதியில 4 பேர் ஒன்று கூடினாலே உடனே கண்காணித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று துப்பறி தொடங்கிவிடும் இஸ்ரேல் ராணுவமும் போலீஸும். அவர்கள் இந்த அமைப்பை ஒரு சேவை நிறுவனமாகவே ஆரம்பத்தில் பார்த்தார்கள். இந்த அமைப்பு பாலஸ்தீனர் மத்தியில செல்வாக்கு பெறுவது நல்லது என்றும் கருதினார்கள். அந்த நாட்களில் யாசர் அரபத் உருவாக்கிய பாலஸ்தீன விடுதலை இயக்கமும் அதன் அரசியல் பிரிவான பதா கட்சியும் உச்ச புகழில் இருந்தது. மதசார்பற்ற அமைப்பாக இரண்டையும் அரபத் நடத்தி வருவது தீவிர மத நம்பிக்கை கொண்டவர்களான பாலஸ்தீனர்கள் சிலருக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் ஷேக் முகமது யாசினை நாடி வந்தனர். அரபத்துக்கு எதிராக இந்த அமைப்பு வலுவடைந்ததால நல்லது, அதனால பாலஸ்தீனர் மத்தியில பிரிவினை ஏற்படும் என்று ஆசைப்பட்டது இஸ்ரேல். ஆனா அது விபரீதமான ஒரு அமைப்பின் வளர்ச்சி என்பதை அப்போது இஸ்ரேல் உணரவில்லை. 1987 டிசம்பர்ல காசா சோதனை சாவடிகள்ல ஒரு கார் மீது இஸ்ரேல் ராணுவத்தின் ட்ரக் மோதி 4 பாலஸ்தீனர்களை கொன்றது. இதைத் தொடர்ந்து பாலஸ்தீனர்கள் பெரும் போராட்டத்தில் இறங்கினர். அந்த நேரத்தில் ஷேக் அகமது யாசின் வீட்டில் கூடிய சில இளைஞர்கள் இன்னமும் நாம் சேவை அமைப்பாகவே இருப்பது சரியில்லை, பாலஸ்தீன விடுதலைக்கான அரசியல் போராட்டத்தில் இறங்க வேண்டும் என்று பேசினார்கள். ஒரு பக்கம் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் வேரூன்றி இருக்க, இன்னொரு பக்கம் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் மக்களிடம் செல்வாக்கு பெறுவதை உணர்ந்த யாசின் இதற்கு சமம் சொன்னார். 1987 டிசம்பர் 10 ஹமாஸ் உருவானது என்றாலும் அதற்கு ஹமாஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது. 1988 ஜனவரியில் தான் ஹரகாத் அல் முகாமா அல் இஸ்லாமியா என்பதன் சுருக்கமே ஹமாஸ். அதுவரை பாலஸ்தீன மக்களின் ஒற்றை அரசியல் குரலாக அரபத்தின் பாதா கட்சி இருந்தது. அது மதசார்பற்ற அமைப்பு. ஆனால் ஹமாஸ் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் என்று அடையாளப்படுத்தப்பட்டது. இஸ்ரேலின் ஆதிக்கத்திலிருந்து ஆக்கிரமிப்பிலிருந்து பாலஸ்தீனத்தை விடுவிப்பது ஒவ்வொரு இஸ்லாமியரின் மதக்கடமை. பாலஸ்தீனத்தில் இஸ்லாமிய அரசை நிறுவுவோம் என்று ஹமாஸ் பிரகடனம் வெளியிட்டது. ஹமாஸின் செயல்பாடுகளில் யாசின் நேரடியாக ஈடுபடவில்லை. ஆசீர்வாதம் வழங்கும் ஒரு ராஜகுரு நிலையில இருக்க விரும்பினார். அவர் தனது பழைய அமைப்பின் சேவைகளை செய்வதற்கு ஹமாஸின் அரசியல் தடையாக இருக்கக்கூடாது என்று நினைத்தார். ஆனால் அல் முஜாமா அல் இஸ்லாமியா என்ற சேவை அமைப்பின் நீட்சியாகவே ஹமாஸ் உருவெடுத்தது. முக்கியமாக பாலஸ்தீன மாணவர் அமைப்புகளை செயல்பட்டவர்களை வைத்து ஒரு போராளி குழுவை ஹமாஸின் துணை அமைப்பாக ஆரம்பித்தார் யாசின். இன்னொரு பக்க உளவுப்படை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்ரேல் ராணுவத்துக்கு பாலஸ்தீனத்திலிருந்து உளவு சொல்பவர்களை கண்டுபிடிச்சு அழிக்கும் பணி இதற்கு தரப்பட்டது. ஆனா இந்த அமைப்பு உருவானது தெரிந்ததுமே இஸ்ரேல் ராணுவம் களத்தில் இறங்கி இவர்களை பிடித்தது, ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தது. இதைத் தொடர்ந்து யூனிட் 101 என்ற துணை அமைப்பை ஹமாஸ் உருவாக்கியது. இஸ்ரேல் ராணுவ வீரர்களை கடத்தி வந்து கொள்வது இவர்களின் பணி. 1989 ஆண்டு முதலாக 2 இஸ்ரேல் வீரர்களை யூனிட் 101 அமைப்பினர் கடத்தி வந்து கொண்டனர். இஸ்ரேல் கடும் கோபத்துடன் பதிலடி கொடுத்தது. யாசின் உட்பட ஹமாஸ் அமைப்பில் இருந்த நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு உடனடியாக விசாரணை நடத்தி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட இயக்கமாக ஹமாஸ் அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஹமாஸ் கிட்டத்தட்ட செயலிழந்தது. அதற்கு மீண்டும் உயிர் கொடுத்தது
இஸ்ரேல் அரசு தான். ஜெருசலேம் நகர்ல இருக்கும் அல் அக்ஸா மசூதி இஸ்லாமியர்களுக்கு மெக்கா மற்றும் மதீனாவை அடுத்து 3வது புனிதமான வழிபாட்டு தலம் இது. இந்த மசூதியை ஒட்டிய யூதர்களின் பழமையான வழிபாட்டு தலமான கோயில் மலையும் இருக்கிறது. இங்கு யூத அடிப்படைவாத அமைப்பினர் சிலர் 3வது கோயில் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்ட முயன்றனர். 1990 அக்டோபர்ல இதையொட்டி நடைபெற்ற மோதல்ல அல் அக்ஸா மசூதி வளாகத்தை 17 பேரை இஸ்ரேல் போலீசார் சுட்டுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து பாலஸ்தீனர் மத்தியில இருந்த கோபம் ஹமாஸ் அமைப்புக்கு உயிர் கொடுத்தது. சிறையில் அடைக்கப்பட்ட ஹமாஸ் தலைவர்களை தவிர வெளியில் இருந்த எல்லோரும் இந்த தாக்குதலுக்கு எதிரான போராட்ட காலத்தில் ஒருங்கிணைந்தனர். புதிதாகவும் நிறைய பேர் வந்து சேர்ந்தனர். ஒவ்வொரு இஸ்ரேல் ராணுவ வீரரும் ஒவ்வொரு இஸ்ரேல் போலீஸும் எங்கள் இலக்கு அத்தனை யூத எதிரிகளையும் அழிக்க எல்லா வகை தாக்குதலையும் நடத்துவோம் என்று அறிவித்தது ஹமாஸ். இதைத் தொடர்ந்து ஹமாஸின் ராணுவ பிரிவாக காசிம் பிரிகேட்ஸ் என்ற தாக்குதல் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. பாலஸ்தீன வரலாற்றில் ஷேக் அல் காசிம் முக்கியமானவர். பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு எதிராக பாலஸ்தீனர்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர். அவர் நினைவாகவே காசிம் பிரிகேட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. யாயா ஆயாஸ் என்பவர் தான் இதற்கு தலைமையேற்றார். இதில் சேர்ந்த எல்லோருமே ஆயாஸின் மாணவன் என்று தங்களை அடையாளப்படுத்தும் அளவுக்கு பாலஸ்தீனத்தில் ஆயாஸ் அப்போது பாப்புலராக இருந்தது. இன்ஜினியர் என்று அவரை அச்சத்துடன் அழைத்தது இஸ்ரேல் ராணுவம். பாலஸ்தீனத்தில் இருக்கும் பிரிசைட் பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் படித்தவர். அதைவிட முக்கியமாக வெடிகுண்டு செய்வதில் கை தேர்ந்தவர். அதற்கு முன்பு வர இஸ்ரேல் ராணுவமோ போலீசோ தாக்கினா பாலஸ்தீன இளைஞர்கள் கற்களை வீசி பதிலடி கொடுப்பார்கள். உண்டிவில்ல கல்லை வைத்து தாக்குவார்கள். துப்பாக்கி வைத்திருக்கும் எதிரியுடன் கல்லை வீசி மோதுவது ஆபத்தானது. நம்மை ஆக்கிரமித்திருக்கும் எதிரிகளுக்கு வலியை கொடுக்க வேண்டும் என்றால் உயிரிழப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு தாக்க வேண்டும் என்று ஆயாஸ் வலியுறுத்தினார். தற்கொலைப்படை தாக்குதலை அவர்தான் ஆரம்பித்து வைத்தார். ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் உடல்ல வெடிகுண்டை கட்டிக்கொண்டு இஸ்ரேல் ராணுவ முகாம்களுக்கு போய் அவற்றை வெடிக்க செய்து பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தினார்கள். இன்னொரு பக்கம் கார்கள்ல குண்டுகளை பொருத்தி ராணுவ சோதனை சாவடிகள் அருகே கொண்டு சென்று வெடிக்க செய்தார்கள். ஆயாச 1996ஆம் ஆண்டு இஸ்ரேல் உளவுத்துறை ரகசிய தாக்குதல் நடத்தி கொல்லும் வரை ஹமாஸின் பெரும்பாலான வெடிகுண்டுகளை அவரே செய்து வந்தார். 1992 டிசம்பர்ல எல்லை காவல் பணி செய்து வந்த இஸ்ரேல் போலீஸ்காரர் ஒரு கொல்லப்பட ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் அமைப்புகளைச் சேர்ந்த 415 பேரை லெபனான் நாட்டின் தெற்கு பகுதி நாடு கடத்தியது இஸ்ரேல். அப்போது லெபனான் மீது தாக்குதல் நடத்தி அந்த பகுதியை ஆக்கிரமித்து வைத்திருந்தது இஸ்ரேல். அதனால நாடு கடத்துவது எளிதாக இருந்தது. ஆனா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை அப்போது இஸ்ரேல் உணரவில்லை. லெபனான் நாட்டில் இஸ்புல்லா தீவிரவாத அமைப்பினர் ஏற்கனவே இருந்தனர். அவர்கள் இஸ்ரேலுடன் மோதி வந்தனர். அந்த அமைப்பினருக்கும் நாடு கடத்தப்பட்டு அங்கு போன ஹமாஸ் அமைப்பினருக்கும் தொடர்பு ஏற்பட்டது. கார்குண்டுகளை உருவாக்கி வைப்பதிலிருந்து ஆயுத பயிற்சி வரை ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் தான் ஹமாஸ் அமைப்பினர் கற்றுக்கொண்டனர். இன்னொரு பக்கம் அங்கிருக்கும் பாலஸ்தீன அகதி முகாம்களுக்கு போய் தங்கள் அமைப்பில் கணிசமான இளைஞர்களை சேர்த்தனர். ஹமாஸ் அமைப்பினரை நாடு கடத்தி காசா பகுதியில் ஊரடங்கு உத்தரவை அமல் செய்ததால சர்வதேச நாடுகளின் கண்டனத்துக்கு ஆளானது இஸ்ரேல். ஐநா பாதுகாப்பு சபையில இந்த விஷயம் விவாதிக்கப்பட்டு இஸ்ரேலின் செயலை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடு கடத்தியவர்களை 9 மாதங்கள் கழித்து திரும்பவும் பாலஸ்தீன பகுதிகளுக்கு வர அனுமதித்தது இஸ்ரேல் அரசு. முன்பை விட பயங்கரமானவர்களாக அவர்கள் திரும்பி வந்தனர். இஸ்ரேல் அதன் விளைவுகளை மோசமாக சந்தித்தது. தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தும் சிறிய அமைப்பாக இருந்து பாலஸ்தீனத்தையே தன் அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்து பெரிய கட்சியாக ஹமாஸ் அதன் பின் மாறியது.